Hi guys, welcome to Vlogs by Deeyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஹாங்காங் ட்ரிப்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டூர். ஸோ நம்ம தங்கி இந்த ஹோட்டல் பத்தி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. நம்மளோட ஸ்டே எப்படி இருந்தது, இங்க என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, இங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க, என்ன ப்ரொவைட் பண்ணல, பக்கத்துல என்ன மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது, எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின் லொக்கேஷன்ல இருக்கு. பாருங்க, எப்பயுமே நம்ம ஹோட்டல் வாசல்ல ஒரு கார் இருக்கு, ஏதோ ஒரு டாக்ஸி நின்றுட்டே இருக்கும். ஜஸ்ட் அப்படியே நம்ம கை போட்டு ஏறி போய்க்கிற மாதிரி. இதுதான் நம்ம தங்கி இருந்த ஹோட்டல், ரமடா கிராண்ட் சிம் ஷா சாய். நல்ல மெயின் லொக்கேஷன்ல இருக்குங்க இது. ஸோ அந்த ஹோட்டல்ல இருந்து இறங்கினோடனே அந்த பக்கம் வந்து நமக்கு ஜார்டன் ஸ்டேஷன் போற ரூட்டு. பக்கத்துலேயே 7-Eleven இருக்கு, நிறைய கடைகள் இருக்குங்க, சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருக்கு. அண்ட் இந்த சைடு நம்ம விக்டோரியா பீக் ஹார்பர் போகலாம், அப்படியே நடந்தே போயிடலாங்க. 10 நிமிஷம் அப்படி நடந்தோம்னா 10 நிமிஷத்துல போயிடலாம். இதுதாங்க நம்ம ஹோட்டல் என்ட்ரன்ஸ். போலாமா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லிஃப்ட் இருக்கு. 3 லிஃப்ட் இருக்கு. டோட்டலா 29 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணும்போது ஏர்லி செக்இன் பண்ணும்போது உங்களுடைய லக்கேஜ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃப் செக்இன் கியாஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்குங்க. இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் வேணும்னா இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லாபிங்க. இங்கே எல்லாமே வெயிட்டிங் லாபி. இது ஒரு கெஃபே. இது வந்து இவங்களுடைய கெஃபே, கிராண்ட் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரை பண்ணல, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். மெனு உள்ள நல்லா இருக்குது. நம்மளுடைய ரிசப்ஷன் கவுண்டர் இதுதான். நம்ம வந்தோம்ல ஃபர்ஸ்ட் டே, அப்போது வந்து ரிசப்ஷன் கவுண்டர் இதுதான். ஓகே, மேலே போவோமா? ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. 7 AM to 10 AM பிரேக்ஃபாஸ்ட் அவர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரான உடனே இருக்கிற இந்த இதுதான். ஸோ என்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். Baked beans, pork patties, some kind of fish, steamed bun, chicken sausage, ham, scrambled egg. இது நம்மளுடைய ரெகுலர் முட்டை. எக் ஃப்ரைட் ரைஸ், பட் நம்ம டேஸ்ட்ல இல்லை. ஃப்ரைடு நூடுல்ஸ், மேஷ்டு பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் ரோல், இல்லைன்னா சமோசா வைப்பாங்க. இதுதான் சேவியர் நமக்கு. சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பிளெயின் கஞ்சி, தண்ணி, ஜூஸு. இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, பாருங்க ஃப்ரூட்ஸு. அண்ட் இங்கே வந்து ப்ரெட்டு எல்லாம் இருக்குது. கார்னு கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டைலில் இருக்குது. ஸ்லைஸ்டு பீட்ரூட்ஸ், ஹாட் வாட்டர், மில்க்கு, பிளாக் காஃபி, பிளாக் டீ. ஸோ நம்ம இங்கே வந்து டோட்டலாக 5 nights அந்த மாதிரி இருந்தோம். வந்து எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல் பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடட். நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருப்பீங்க மெனு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இடம் மாறாமல் அதே மெனுவை 5 நாளைக்கு வச்சுருந்தாங்க. எப்படின்னே தெரியல. யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் வந்து எவ்ரிடே வந்து மெனு சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னும் மெனுவே சேஞ்ச் பண்ணல. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் டீலில் கிடச்சிது. ஹாங்காங்கில் வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி தான். சின்ன ரூம்ஸாக இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக. பட் நம்மளுக்கு ஒரு நல்ல டீல் அது கிடச்சிது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் மெனு வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட்டும் பெருசாக இல்லை. அட் த சேம் டைம் நமக்கு எவ்ரிடே சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை. ஸோ சேம் மெனு தான் எவ்ரிடே இருந்தது. எக் ரைஸ்லாம் வந்து நம்ம ஊர் எக் ரைஸ் மாதிரிலாம் இல்லை, இவங்க ஊர் எக் ரைஸ் மாதிரி இருக்குது. பட் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சும்மா நமக்கு எதெல்லாம் சூட் ஆகுமோ அதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி சாக்கோஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்.
உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து ஓகே யூ கேன் அட்ஜஸ்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் போட்டுக்கலாம். பட் மற்றபடி சர்வீஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஹெல்ப் பண்ணுறது அது எல்லாமே நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ் புரியுது அவங்களுக்கு, அதான் முக்கியமான விஷயம். இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பேசினாலும் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. பட் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புரியுது. ஸோ இவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது. ஃபுட் வைஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலாம், அந்த சைனீஸ் ஃபுட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸ்டேக்காகவும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஹோட்டலை சுற்றியே எல்லா லொக்கேஷன்ஸுமே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 25th ஃப்ளோர் வந்தாச்சு. ரெகுலராக இந்த ரூம் கிளீனிங்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ரூம் 2506ங்க போகலாமா? ஸோ கார்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி. உள்ளே என்ட்ரு உடனே இங்கே வாஷ் பேசன் இதெல்லாம் இருக்குது. பாத்ரூம் வந்து பார்க்கலாம். இதாங்க ரூம் சைஸு. ஸோ ஹாங்காங்கில் எல்லா ரூம்ஸுமே இப்படி தான் இருக்கும், எல்லா ஹோட்டல்ஸுமே இப்படி தான் இருக்கும். ரூம் சைஸ்லாம் ரொம்ப சின்னது தான். இப்போ வந்து ட்வின் பெட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே சென்டரில் இருக்குல்ல இந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணி தள்ளிட்டு இது ரெண்டுத்தையும் இப்போ ஒன்று சேர்த்துருவாங்க. அண்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு கொடுக்குற மாதிரி இங்கே காஃபி, டீ, அந்த சுகரு, டிஷ்யூ பாக்ஸு, கெட்டில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணோன்னா நம்ம ரிசப்ஷன் கால் பண்ணோன்னா ஃபோன் இருக்கு. வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதாங்க நம்ம வியூ ஹோட்டல் ரூம்லேருந்து எப்படி இருக்கு பாருங்க. 25th ஃப்ளோரில் இருக்கோங்க நம்ம இப்போ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம், டிவி இருக்குது. எப்படியும் நம்ம டிவிலாம் ஒன்றும் பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. டிவி இருக்குது, ஹேங்கர்ஸ்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம், இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. பட் இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவங்களுடைய ப்ளக்கு இந்த பாயிண்ட்லாம் வேற மாதிரி இருக்குது. நான் கொண்டு வந்தது ஆக்சுவலி நான் யூனிவர்சல் அடாப்டர் தான் கொண்டு வந்தேன். அது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. பட் நீங்கள் கொண்டு வரும்போது யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வாங்க. நான் கீழே ரெக்வஸ்ட் பண்ணி இது வாங்கினேன் ஒன்று. பாருங்க இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் இது அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணோம். பாருங்க லக்கேஜ் வச்சுக்க. ஆக்சுவலி ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 ஸ்கொயர் ஃபீட், 150 to around 150 to 170 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அந்த மாதிரி தான், ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் இருக்கு. இது ஒரு டேபிள் மாதிரி. இதில் தான் நம்ம சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, ஏசி, வென்டிலேஷன் இங்கே இருக்கு. பிளக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா அடாப்டர் கொண்டு வரீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்ரூம் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? அதுக்கு முன்னாடி மினி பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம எதாவது வாங்கிட்டு வந்தோம்னா வச்சுக்கலாம் சில்லுன்னு. இதெல்லாம் ஸ்லைடிங் டோர் தான். அகைன் பாத்ரூம் சின்ன பாத்ரூம் தான். டவல் 2 டவல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே டிஷ்யூஸ் தான் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து குளிக்கிற இடம். இங்கே வந்து ஷவர் ஜெல், ஷாம்பு, கண்டிஷனர் இது 3மே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. 24 hours இங்க வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுல வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த ஹோட்டல்ல வந்து பிரஷ், பேஸ்ட், கோம்பு இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து அது வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஸோ நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்து ரமாடா பார்த்துருப்பீங்க. ஸோ இது நாங்கள் வந்து எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்றும் வந்து செம்ம பட்ஜெட் டீலில் கிடைச்சது. அண்ட் இந்த ஹோட்டல் புக்கிங்கை நம்ம வந்து அகோடா ஆப்ல புக் பண்ணியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், புக்கிங் லிங்க். உங்களுக்கு வேணா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இந்த வீடியோல பார்க்கும்போது இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹாங்காங்ல எல்லா ரூம்ஸ், எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே சின்னதா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப குறுகிய இடத்துல தான் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க.
சோ நீங்க ஹாங்காங் வரீங்கன்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வரணும். இப்போ துபாய்ல எல்லாம் வந்து நம்ம ஜவோரா ஹோட்டல்ல இருந்தோம், அதெல்லாம் வந்து பயங்கர லக்ஸரியா பெருசா இருந்துச்சு, ரூமே அவ்வளவு பெருசா இருந்தது. பட் இங்கெல்லாம் வந்து ரூம்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பட் நாங்க எங்களோட ஸ்டே ஆன 5 nights நம்ம வந்து இங்க ஸ்டே பண்ணோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நானும் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இந்த ஹோட்டலுக்குமே வந்து ரூம் சின்னதா இருக்கு இது இருக்கு அப்படிலாம் வந்து இது இருந்தது. பட் ஹாங்காங்னாலே எந்த ஹோட்டல் சூஸ் பண்ணாலும் ரூம்ஸ் சின்னதா தான் இருக்கும். பட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம்ஸ் சின்னதா இருந்தாலும் ரொம்பவே நீட்டா இருந்தது. அண்ட் 24/7 உங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் அந்த ஹெல்ப்லைன் எல்லாமே அவைலபிளா இருந்தது. ரிசப்ஷன் 24/7 இருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஹோட்டல்ஸ்ல கனெக்டிவிட்டி, இந்த ஹோட்டல்ல வந்து கனெக்டிவிட்டிக்கு வந்து அவ்வளோ பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த பக்கம் போனா ஜார்டன் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த பக்கம் போனா சிம் சா ட்சூ மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துல இருந்தது. இங்க இருந்து ஜஸ்ட் 15 minutes வாக்ல நம்மளுக்கு விக்டோரியா ஹார்பர். சோ இந்த மாதிரி எல்லாமே பக்கத்துல இருந்ததுனால தான் நாங்க இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணினோம். உங்களுக்கு தெரியும் எங்களோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறீங்கன்னா நம்ம சூஸ் பண்ற எல்லா ஹோட்டலுமே நல்ல டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியோட இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஹோட்டல்ல முக்கியமான விஷயம், ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம சென்னையில எல்லாம் வந்து அப்படி தண்ணி குடிப்போம், தண்ணியே இல்ல, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வாட்டர் பாட்டில்ஸ் ஹோட்டல்ல கொடுக்க மாட்டாங்க. சோ அது பயங்கர ஷாக்கா இருந்தது எனக்கு. அண்ட் நீங்க வந்து வெளியில பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க சாதாரண ஷாப்ஸ்ல எல்லாம் வாங்குனீங்கன்னா பாட்டில் ரேட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 7-11 இல்லனா சர்க்கிள் கே அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் மட்டும்தான் தண்ணி வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரேட்ல இருக்கு. ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் வந்து 15.5 ஹாங்காங் டாலர்ஸ். பட் வேற வழியில தண்ணி இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியாது. அண்ட் இங்க ஹோட்டல்லே பாத்தீங்கன்னா நாங்க காட்டுறோம், there's one வெண்டிங் மிஷின், பைசா போட்டு நம்ம வந்து பாட்டில் எடுக்கிற மாதிரி அதை நாங்க உங்களுக்கு காட்டுறோம். அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு, வேணா நீங்க அதை அவைல் பண்ணிக்கலாம். ஓவரால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரமாடா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. காஸ்ட் வைஸும் எங்களுக்கு நல்லா பட்ஜெட்டடா இருந்தது, கன்வீனியன்டான ஸ்டேவா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்களும் புக் பண்ணிக்கோங்க உங்களோட நெக்ஸ்ட் ஹாங்காங் ட்ரிப்க்கு. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா செகண்ட் ஃப்ளோர்ல நான் காட்டுறேன் பாருங்க, வெண்டிங் மிஷின் பாருங்க, இதாங்க அந்த வெண்டிங் மிஷின். உங்களுக்கு வாட்டர் பாட்டில், இந்த ஷேவிங் கிட்டு, கோம்பு, டூத் ப்ரஷ்லாம் வேணும்னா செகண்ட் ஃப்ளோரில் இந்த கியாஸ்க் இருக்குது. ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன வேணுமோ டேப் பண்ணிவிட்டு இப்போ பண்ணி காட்டுறேன். வாட்டர் பாட்டில் 5, ஓகே பேக் போயிடலாம். இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் போட்டுக்கலாம். ஸ்வைப் பண்ணுங்கள், வாட்டர் பாட்டில் பாருங்கள் அமௌண்ட் காட்டுது. பே அப்படின்னா எங்கே ஆக்டோபஸில் பே பண்ண போகிறோன்னா ஆக்டோபஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆக்டோபஸ் கார்டு வைக்கணும். ஓகே, அப்புறம் கீழே வாட்டர் பாட்டில் வந்துடும், எடுத்துக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஈஸி தான்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இதுவே வந்து ஒரு அப்பர் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது, மேடாக இருக்கும் போல இருக்குது ரோடு. ஸோ இது வழியாக கூட எல்லாம் என்ட்ரன்ஸ் வராங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட ஹோட்டல் டூர். எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இதோட காஸ்டிங் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல 40,000 INR ஆச்சு, விச் இஸ் அ கிரேட் டீல் ஃபார் ஹாங்காங். இதை நம்ம வந்து சொன்ன மாதிரி அகோடால தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட ஹோட்டல் புக்கிங்ஸை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஹோட்டல் புக்கிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து பே பண்ணி புக் பண்ணிடாதீங்க, பே லேட்டர் ஆப்ஷன்ல கொடுங்க. நாங்களும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து அரௌண்ட் 50-55 இருந்தது. லாஸ்ட் மினிட்ல சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த 40,000 டீல் கிடைச்சது. இமீடியட்டா நாங்க பிளாக் பண்ணோம். சோ உங்களுக்கு அப்படி ஆப்ஷன் இருக்கா நீங்க செக் பண்ணிட்டே வாங்க. அண்ட் இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஹோட்டல் புக்கிங் இல்ல, எந்த புக்கிங் பண்றதாலும் அட்வான்ஸா பண்ணுங்க. அட்வான்ஸா தான் நம்மளால கிரேட் டீல்ஸை லாக் பண்ண முடியும். சோ கண்டிப்பா உங்களோட புக்கிங்ஸையும் நீங்க வந்து அட்வான்ஸா புக் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ இஸ் கோயிங் டு பி ஹாங்காங் டேல்ஸ். நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பார்த்தோம், எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல vlogs வரப்போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. See you in the next video. Bye.